ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது. அதை அப்படியே குறைச்சின்னு வந்து ஜனங்கள் அவ்வளோ தூரம் அனுஷ்டிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்முடைய ரிஷிகளே குறைச்சுட்டார். இப்போ 24,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்றது. 24,000ங்கிறது எந்த கணக்குன்னா, நம்ம காயத்ரி மந்திரத்தை அக்ஷரத்தை சொன்னா கூட 24 அக்ஷரம் கொண்டது காயத்ரி மந்திரம். 24,000 கொண்ட ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறதான உயர்ந்த கிரந்தம், இதிகாசம். அதனால உயர்ந்த கிரந்தம். அதனால ஸ்ரீமத் ராமாயணத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதிகாசம் புராணம்னு 2 சொல்றோமே. புராணங்கள் 18, இதிகாசங்கள் 2. அதுதான் சொல்லிட்டேன், ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம். அதை வந்து நம்முடைய பெரியவாழ்ல பிரித்து கொடுக்குறா. இதிகாசத்தை பிரித்தா இதி இக ஆசம் அப்படின்னு பிரிக்கிறார். காரணம் என்னன்னா, இப்படியென்றோ நிகழ்ந்தது அப்படின்னு வியக்கும்படியா இருக்கான் இதிகாசம்ங்கிறது. அதனால ஒரு தெய்வீகமான வரலாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தெய்வ கவியினால பண்ணப்பட்டது இதிகாசம். தெய்வீகமான ஒரு வரலாறு. ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது தெய்வீகமான வரலாறு. தெய்வ கவியால, தெய்வ கவின்னா வால்மீகி, வால்மீகியால அதை நடந்துட்டு இருந்த பொழுதே பண்ண வரலாறு இந்த ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது. புராணம் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்து முடிந்ததான ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை புதுசு போல நம்ம இடத்துல காட்டுறது. புராணவம், நவம்னா புதுசு, புராணவம்னா புராணம் எப்பயோ நடந்தது. அப்படியே எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை புதிது போல காட்டுவது புராணம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சப்த ரிஷிகள் இந்த ரிக்ஷன் வல்மீகத்திலேருந்து வெளியில வந்த வால்மீகிக்கு ஞானோபதேசங்கள் செய்வித்தார். பிரம்மதேவன் சதகோடி விஸ்தரமான இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரம்மதேவன் உபதேசம் பண்றார். யாருக்குன்னா, தன்னுடையதான பிள்ளைக்கு உபதேசம் பண்றார். அவர் நாரதருக்கு உபதேசம் பண்ணினார். நாரதருக்கு உபதேசம் பண்ணிட்டு சொன்னார், இது ஒரு சத்பாத்திரத்துல நீ வந்து பிரயோகம் பண்ணணும்னு. ஏன்னா மந்திரம் எத்திரேன கோபையேத்துன்னு வாக்கியம். மந்திரம்னா ஆச்சாரி நமக்கு உபதேசிச்சதான மந்திரத்தை ஜாக்கிரதையா அதை மற்றவருக்கு யார் அந்த மந்திரத்தை காப்பாற்றுவாளோ அவள் இடத்துல ஒப்படைக்கணுமா. அதனால நாரதர் இடத்துல சொன்னார், சத்பாத்திரத்துக்கு நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் இடத்துல கொடுத்துட்டார். பிரம்மதேவன் நாரதர் இடத்துல கொடுத்துட்டார். நாரதர் யாருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கச்சே, இந்த புற்றிலேந்து வெளியில வந்த வால்மீகியுடையதான ஆசிரமம் வால்மீகி இருந்துட்டு இருந்தார். வால்மீகி தான் இதுக்கு தகுந்தவர் அப்படிங்கிறத தான் முடிவு பண்ணினார். தபஸ் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்துல யார் வந்திருந்தார்னா நாரதர் வந்திருந்தாராம். அதான் ராமாயணம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான். உடனே வால்மீகி நாரதரை வரவேற்று அவரை பணிந்து அவரை பிரதட்சிணங்கள் பண்ணி பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணி சுவாகதம் தெரிவித்தார். அதைத்தான் முதல் ஸ்லோகமே ராமாயணத்துல. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரமோ நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம், தபஸ்வாத்யாய நிரதம், தபஸ்